என்னடா சொல்ற? சத்தமாக சொல்லாதடா, யாருக்கு அதில் விழுந்துட போகுது. இதெல்லாம் தப்புடா மகேஷ். என்ன தப்பு? மகேஷ் காயத்ரியை லவ் பண்ணுறான், அவ்வளோதானே? என்ன அவ்வளோதானே? காயத்ரி இவனை விட 10 வயசு பெரிய பொண்ணு. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேயே அவளோட அப்பா இறந்து போயிட்டாரு. சின்ன வயசுலேருந்து இவனோட அப்பா தான் காயத்ரியை தான் புள்ள மாதிரி வளர்த்துட்டு வராரு. அவளை போய் எப்படா? சரி, அதனால் என்ன? அந்த பொண்ணு இவங்க அப்பா அம்மாவை மாமா அத்தன் தான் கூப்பிடுறா. அதை நெசமாக்கணும்னு தானே ஆசைப்படுறான் மாப்பிள்ள. டேய் மகேஷ், இவன் பேச்சு கேட்காத. அந்த பொண்ணோட ஜாதகம் ஊர் எறிஞ்ச விஷயம். கல்யாண தேதியை குறிச்சாலே வரப்போகிற மாப்பிள்ளைக்கு மரணம் நிச்சயம். மகேஷ் சொன்னால் புரிஞ்சிக்க, வேணாம் தயவு செஞ்சு விட்டுரு. உனக்கு ஆசையாக இருந்தால் சொல்லு, 500 ரூபா தான், நான் கூப்பிட்டு போகிறேன். நான் சொல்கிறதுக்கெல்லாம் அவளை மறந்துடு. அடச்சி, என்ன மாமா அப்படி பேசுகிற? அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ண தான் ஆசைப்படுறேன். இல்லடா மகேஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் பேச வேணாம், நான் வரேன். என் பெரியத்தை சொல்லிருக்கு. அதோ இங்கே தெரியுதே ஒரு மலை. அந்த மலைக்கு பின்னாடி தான் நிலா ஓய்வெடுக்குமா. அதை சாட்சியாக வச்சு என் கழுத்தில் நீங்கள் தாலியை கட்டினீங்கன்னா நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது. சரிதான். என் பாட்டி கூட சொல்லியிருக்கா, அந்த மலைக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்களாம். நம்ம அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் முதல் மரியாதை படத்தை பார்த்து எவ்வளோ அழகாக யோசித்தேன். நீ இவ்வளோ கேவலமாக யோசிக்கிற. நம்ம கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? போதும் போதும், என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். நாம் இப்போ அந்த மலைக்கு பின்னாடி போயிட்டு வருவோமா? அப்படியா? இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா தந்தாதான். யாரா அவன் வெள்ளாம பண்ற வயக்காட்டுல? யாரோ வராங்க, நான் போறேன். யாரா நீங்க? எனக்குன்னு எங்க இருந்துடா வர்றீங்க? மகேஷ், ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? மேல வா. தனியா மாவு புழியறேன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. வா, வந்து ஒரு கை போடு. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை. ஏய், பச்சை மாவை சாப்பிடாத, வயிறு வலிக்கும். காயத்ரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? ஹே, என்ன இப்படி கேட்டுட்ட? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருந்தா எனக்கு நேரம் போகிறதே தெரியாது. இதைத்தான் நீ கேட்க வந்தியா? இல்லை, நான் உன்னை... காயத்ரி, என்னம்மா? எவ்வளோ நேரண்டி மாவு புழிஞ்சுக்கிட்டு இருப்ப? அடுப்பில் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கடி, சீக்கிரம் வா. சரிம்மா. சரி, நான் படிக்க போனோம், நான் கிளம்புறேன். இரு மகேஷ், காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டு போ. இல்லை, இப்போதான் நான் குடித்தேன், நான் கிளம்புறேன். என்னாச்சு அவனுக்கு? ஏதோ சொல்ல வந்தா. நல்ல பையன்.
Blue eyes, blue skies, blue seas. என்ன குட்டி அப்படி பாக்குற மாமன கடிச்சு திங்கிற மாதிரி பாக்குறியே? அம்புட்டு ஆசையா மாமா மேல அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. உன் அம்மாக்காரி தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. உனக்கு எனக்கும் தான் பொருத்தம். அதை யாராலையும் மாற்ற முடியாது. வாத்த எப்படி இருக்க? சீ, வாய மூடுறா. உன்னதான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஓ, இவன் வந்திருக்கானா? அப்புறம் ஏன்டா அடிக்கடி வந்து ராவடி பண்ற? நீ சொல்லிட்டா போச்சா? என் பச்சை கிளியை எனக்கு கட்டி கொடுத்துடு. டேய், அப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டேன், பறந்து போயிடுறேன். என்ன குடி சொல்ற? பல தடவை சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிட்டு இருக்க. இனி ஒரு முறை சொல்ல மாட்டேன், ஸ்டேஷன்ல வச்சு பிச்சு எடுத்துருவேன். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? அத்தை வீட்டுக்கு மருமகன் வந்தா ஸ்டேஷன் கூட்டு போயிடுவீங்களா? போங்க சார், போய் வேலையை பாருங்க. டேய், நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அத்தை வரட்டா? குட்டி வரட்டா? என்னைக்கு இருந்தாலும் உன் பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. உன் பொண்ணு ஜாதகத்துக்கு பயந்து ஒருத்தனும் கட்டிக்க வரமாட்டான். வச்சு ஊருக்காக தான் போடணும். வரத்த என்ன பண்றது? இப்படி பண்ணிட்டு இருக்கானே. நீ உள்ள போமா காயத்ரி. என்ன மைனா, என்னாச்சு? மூஞ்சி அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க? இப்படி திரும்புறது? நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்று தானே ஆசைப்பட்டு கேட்டேன். கையில் ஏறி நிற்கிறேன் தூக்குங்கன்னு. அதே உன்னால செய்ய முடியல. நீ எப்படி என்னை வச்சு காப்பாற்ற போற? அது அன்னைக்கு நான் சாப்பிடாம வந்துட்டேன், அதான். இன்னைக்கு ஏறு நில்லு, தூக்குறேன். அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என்ன ஒரு ஆசை. என்ன ஆசை சொல்லு. சினிமால லவ் பண்றவங்கலாம் டுயட் ஆடுவாங்களாமே, அது மாதிரி நானும் நீயும் ஆடலாமா? அவ்வளவுதானே. ஆனா பாட்டு நான் தான் சூஸ் பண்ணுவேன். என்ன பாட்டு? சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம் ஓணம். சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம் 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 ஓணம். இந்த மூஞ்சிகளுக்கு உலகநாயகம் பாட்டு வேற. மரத்துல இருந்து கீழே இறங்கி வரத்துக்குள்ள ஓடி போயிடுது. நான் என்ன பாவம் பண்ணேன்? என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இந்த கதி? அவரு போனப்பவே நான் போயிருந்தா இதெல்லாம் பார்க்காம இருந்திருப்பனே. ஏன் இப்படி பேசுறீங்க? இந்த ரவுடி பையனுக்கு போய் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமா? அவரோட சொந்தம்னு ராவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஜாதகம் சரியா இருந்திருந்தா நான் இப்படி அவமானப்பட வேண்டியது இல்லைல்ல. ஜாதகத்தை தூக்கி குப்பையில போடுங்க. அதை பாக்குறதே பாவம். எனக்கு மட்டும் காயத்ரி வயசுல ஒரு பையன் இருந்தா கண்டிப்பா கற்றா தாலின்னு சொல்லியிருப்பேன். இப்போ மட்டும் என்னப்பா
ஒரே வார்த்தை சொல்லுங்க, நான் கட்டுறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம காயத்ரிக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பான். தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்கக்கா. வானரம் எங்க கிளம்புது? பொண்ணு பார்க்க. உனக்கு எப்பவுமே விளையாட்டு தாண்டா. நல்ல பையன். ஏய் நெல்லு, என்ன இவ்வளோ சந்தோஷம்? இல்லை காயத்ரி இல்லை. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? உள்ளதான் தூங்கிட்டு இருக்கா, போய் பாரு. நான் கிழங்கு எடுத்துட்டு வந்துடுறேன். தூங்கி எந்திரிச்சு எங்கேன்னு கேட்டானா நான் கிழங்கு எடுக்க போயிருக்கேன்னு சொல்லிடு. வரேன். சரி. நீ என்ன பண்ற மகேஷ்? எங்க முதல்ல வெளியில போ. என்ன பாக்குற? முதல்ல வெளியில போ.